நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் ம், என்னை பொறுத்த வரைக்கும் ஆஹ், முன்றா முன்னதாகவே என்ன சொல்றது தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும்னா 2017 இட் வாஸ் a வெரி டஃப் டைம் ஃபார் மீ இன் மை லைஃப். அந்த நேரத்தில் ஒரு நாள் வந்து என்னுடைய ஒரு பழைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். அந்த ஃப்ரெண்ட் எப்படின்னா ஒரு நார்மலான அந்த ரொம்ப கோவிலுக்கு போய் அந்த பக்திமானா இருக்கிறதெல்லாம் கிடையாது. இஸ் a நார்மல் பர்சன், பட் he believes in God. He used to drink, he used to smoke, all that was there. அவர் வந்து கால் வந்தது வந்து ஒரு 2-3 வருஷம் அவரும் நானும் தொடர்பில் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. இல்லை, நான் சும்மா தான் கால் பண்ணேன், என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு பேசிகிட்டே இருந்தப்போ ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் வந்து இஸ்கானோட ரொம்ப ஒரு டிவோட்டி ஆக மாறிவிட்டார் அப்படிங்கிறது விஷயம் தெரிய வந்தது. கம்ப்ளீட்டாக அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேசுறதுக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ணா, பேசி முடிஞ்சப்புறம் ஹரே கிருஷ்ணா, இஸ்கான் மூமெண்ட் பற்றி, அவர் என்ன மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுறாரு, சாண்டிங் பற்றி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட். அப்புறம் வந்து நாங்கள் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம், நான் என்ன பண்ணுறேன். We just as a formal colleague, we were discussing yeah, the challenges which I was facing. And he said, இல்லை நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சாண்ட் பண்ணுங்க டெய்லி அப்படின்ட்டு நீ டிஸ்கனெக்டட் த ஃபோன். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஃப்ரெண்டு, அகெயின் இந்த ஓல்டு கலீக் ஆஃப் மைண்ட், எங்களுக்கு அவ்வளோவா பழக்கம் கிடையாது, பட் ஆனால் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக பழக்கம். அவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், சண்டே அன்னைக்கு நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னாரு. நான் போயிருக்கேனே தவிர நான் ரெகுலராலாம் ஹரே கிருஷ்ணா டெம்பிளுக்குலாம் போனது கிடையாது. பார்த்து போவேன், பட் ஐ எம் அடன்ட் சாய் டிவோட்டி. நான் எப்போ சொன்ன மாதிரி நிறைய தடவை நான் வந்து ஐ கோ ரெகுலர்லி டு சாய்பாபா டெம்பிள் அண்ட் ஐ ப்ரே. எனக்கு என்னவோ அது ஒரு சடன் ஒரு காலிங் மாதிரி பட்டது. அவரே வந்தார், என்னை பிக்கப் பண்ணார். வி வென்ட் தேர், வி மெட் ஃபியூ சுவாமிஜிஸ். ஐ ஃபெல்ட் வெரி லைட். தென் வி கேம் பேக். தென் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த கோயில் நான் போன கோயில் வந்து ஒரு 40 kilometers ஃப்ரம் மை பிளேஸ். 25 to 30 kilometers வச்சுக்கோங்க. பட் எவ்ரி சண்டே போய் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது என்னால் முடியல. சுவாமிஜி என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து சாண்ட் பண்ண ஆரம்பிங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அதை நீங்கள் வந்து சாண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஐ காட் ஆன் வித் இட். சாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 16 ரவுண்ட்ஸ் போச்சு, ஒரு நாளைக்கு 8 ரவுண்ட்ஸு. ஸோ என்னாச்சுன்னா, எவ்ரி மினிட் ஆல்வேஸ், ஈவன் நான் சாண்ட் பண்ணலன்னா கூட மந்திரம் உள்ளே ஓடிட்டு இருந்தது கண்டினியூஸாக. இட் என்ன சொல்கிறதுனா, ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம் ஆஃப் மை பாடி இஸ் சாண்டிங் தட் மகாமந்திரா. அது மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல, திஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். நம்ம வந்து எனக்கு ஏன் தெரியல, சடன்லி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அனுபவம். இது மாதிரி ஒரு பழைய நண்பர்கள் கால் பண்ணி நமக்கு இந்த விசிட் அரேஞ்ச் பண்ணுறது, அவங்களா கூட்டிட்டு போனது எல்லாமே. இதுக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிங் ஆஃப் த கேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஃபேமிலியில், we were planning to have வெக்கேஷன் எங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு இருந்தப்ப, ஐ டோல்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், வெக்கேஷன் வந்து எங்கே போகணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஐ வில் நாட் டிசைட். விச் எவர் பிளேஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா டெம்பிள் விசிட், அப்புறம் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீக்வெண்ட் இன்வால்மெண்ட், அதுக்கப்புறமா நான் ரெகுலராக கோயிலுக்கு போகிறது, இந்த சாண்டிங் கொஞ்சம் தீவிரமாச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் இந்த வெக்கேஷன் டாபிக் வீட்டில் வந்த உடனே, we said, I told my family, you figure it out.
எங்கே போகலான்னு நீங்கள் சொல்லுங்கள், அங்கே போகலாம். ஐ ஆம் ஃபைன். இந்த மீன் டைம் நான் வந்து வீடியோவில் சர்ஃப் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு யூடியூப்பில். சடன்லி ஐ ஸ்டம்பிள்ட் அக்ராஸ் அ வீடியோ. எதுன்னு பார்த்தீங்கன்னா, துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணரின் மூழ்கிய நகரம். அதாவது இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவோட ஏஎஸ்ஐயோட ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட். அவங்க எப்படி டீப் சீக்குள்ளே போய் அந்த கடலுக்குள்ளே போனால் அந்த துவாரகை நகரத்தை பற்றிலாம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கங்கிற எதேச்சியாக எனக்கு கண்ணில் தென்பட்டது. ஐ வாஸ் வெரி க்யூரியஸ். அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். மெயின் டைம் மை ஃபேமிலி வாஸ் டிஸ்கஸிங் எங்கே போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் த நெக்ஸ்ட் டே இஸ் உகாதி. ஐம் நாட் அ மதர் டங் வந்து தெலுங்கு, பட் ஸோ உகாதி ஆஸ்பிஷியஸ் டே. இதெல்லாம் போயிட்டுருக்கு பேரலாக. ஐ வாஸ் ரெடி வேர் எவர் தே செட் நம்ம போகலாம் அப்படின்ட்டு. மை ஃபேமிலி கேம் அண்ட் டோல்ட் மீ, நம்ம துவாரகா ஏன் போகக்கூடாது அப்படின்னு. இட் வாஸ் லைக் அ லைட்னிங். ஐ நெவர் தாட் next, not even a single minute. We packed our bags. Next day morning, we drove down to Dwarka. Then Ugadi anniki morning 7 o'clock, I had Krishna's darshan in Dwarka. The sight of the darshan, clear darshan, அது இன்னைக்கு எனக்கு மனசில் நிற்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் the calling was very frequent. I had innumerable discussions with the Swamis of ISKCON. இது வந்து ஒரு பேஸில் போச்சு. ரொம்ப தீவிரமாக ஒரு வருஷம் 2 வருஷம், அதை விட கம்மின்னு சொல்லலாம், 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ யூஸ் டு சேண்ட் ரெகுலர்லி. இதுக்கப்புறம் என்னுடைய ஒரு நெய்பர் ஒரு நாள் வந்து சொன்னார், நீங்கள் என்னோட வருவீங்களா காலையில் ஒரு இடத்துக்கு 4 o'clock போகணும், ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. இல்லை நான் வரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அவர் என்னை கூட்டிட்டு போனது வந்து ஹரே கிருஷ்ணா டெம்பிள். ஏன்னா காலையில் 4 மணிக்கு ஒரு ஆர்த்தி நடக்கும். அவருக்கு எப்படி என்ன கூப்பிடணும்னு தோணுச்சுன்னு தெரியல, பட் he invited me. He took me in his car. காலையில் 4 மணிக்கு நான் ஆர்த்தி போய் நிற்கிறேன். அந்த ஒரு 1.5 வருஷம் ரொம்ப தீவிரமாக இருந்தப்பறம் மறுபடியும் என்னுடைய பாதைகள் சேஞ்ச் ஆச்சு. தட் மீன்ஸ் அந்த கிருஷ்ணர் அந்த ஒரு காலகட்டத்தில் 2017 to 2019 till the time I crossed that difficulty, he was with me. அதுக்கப்புறம் he handed over me to someone else. அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னொன்று நான் சொல்ல மறந்தது என்ன, இந்த நண்பர் என்னை காலங்காத்தால 4 மணிக்கு எழுப்பி கூட்டிகிட்டு போனவர் இருக்கார் இல்லையா, he is still a very ardent devotee of Hare Krishna. He was deeply associated with ISKCON, deeply associated with become a deep a devotee of Lord Krishna. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, if I look back, there is some divine arrangement. நம்ம குருவின் திருவருள் நமக்கு எந்த நேரத்தில் எது வேணுங்கிறத அவரே அரேஞ்ச் பண்ணி கைட் பண்ணி எல்லாத்தையும் அவரே அமைத்து கொடுக்குறார் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. உங்களுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பதிவிடுங்க, பேசுவோம்.